மாமா, மாமா. பாசரு, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். தனு அங்கேதான் இருக்கு. அங்கிருந்து தான் வரேன். தனா அங்கதான் இருக்கா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல மாமா. எனக்கும் என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஏன் மாமா, வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு என்ன பார்த்ததும் உள்ள வராம திரும்பிட்டீங்களே, ஏன் மேல அப்படி என்ன கோவம் உங்களுக்கு? கோபமா? உண்மையில எனக்கு என்ன கோபம்? உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு சார். பயமா? பயப்படுற ஆளா நீங்க? எல்லா பயத்தையும் உதறி தள்ளிட்ட ஆளாச்சு நீங்க. நான் ஒரு கோழ பய சார். பயத்திலேயே பெரிய பயம் மரண பயம், உயிர் பயம். அதையே நீங்க துச்சமா நினைச்சிட்டீங்களே. எவ்ளோ பெரிய தைரியசாலி நீங்க. குத்தி காட்டாத, தயவு பண்ணி குத்தி காட்டாத. என் மனசு உடம்பு எல்லாமே ரணமாய் போய் கிடக்கு. உங்களை புண்படுத்தணும்னு நினைக்கிறவளா நானு? உங்க மேல நிறைய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறவ மாமா. எனக்கு ஆறுதல் சொல்லணுங்கிறதுக்காக நீ பொய் சொல்லாத சார். நான் தெருவில் போயிட்டு இருந்தா கூட ஓடுற நாய் என்னை பார்த்தோன்னே நின்று குலைச்சிட்டு போ. ஊர் பயலுகள்லாம் என்னை முன்னாடி விட்டு பின்னாடி இலக்காரமா பேசுறானு. என்ன என்ன பண்ண சொல்ற சார்? மாமா, நீங்களா பேசுறீங்க? நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? ஏன் மனசுல பட்டதை ஒளிக்காம பேசுற உங்க சுபாவம், எல்லாரையும் துச்சமா நினைக்கிற உங்க தைரியம், என்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாதுன்னு நினைக்கிற உங்க தன்னம்பிக்கை, இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். இதெல்லாம் இப்போ எங்க போயிடுச்சு மாமா? ஒரு அடி ரெண்டு அடினா தப்பிக்கலாம். திருமண பக்கம் அடிமேல அடினா எப்படி தப்பிக்கிறது? அதனால மருந்து குடிச்சிட்டு எல்லாத்துல இருந்து ஒரேடியா தப்பிச்சு போயிடலான்னு முடிவுக்கு வந்துட்டீங்க. இது உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன என்ன பண்ண சொல்ற சார்? எனக்கு சாகுறது கூட உரிமை இல்லையா? நான் அது கூட ராசி இல்லாத நான் போயிட்டு. நீங்க சாகலாம் மாமா. தனி ஆளா கல்யாணம் பண்ணிக்காம இருந்தீங்கன்னா நீங்க சாகலாம், சாமியார் ஆகலாம், உங்க பிரச்சனைகள்ல இருந்து எந்த வழியில வேணாலும் தப்பிச்சு போயிடலாம். ஆனா உங்களை நம்பி ஒருத்தி கழுத்தை நீட்டிருக்காளே, அவளோட நிலைமை